டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் இப்போ முடிஞ்ச எக்ஸாமில் செகண்ட் சூஸ் அதுக்கான ஆன்சர் வந்து எப்படி m பவர் n அப்படின்னு நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க. சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக அதோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்மளுக்கு தேவையானது அந்த கொஷனில் கேட்டிருக்கிறது என்னென்னா, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் b to a இருக்குது. ஏல இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து m, பியில் இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து n. பியிலேருந்து ஏக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் b to a கேட்டிருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன் ஃப்ரம் b to a இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிங்கிற செட்டில் வந்து 2 எலிமெண்ட் இருக்கிறதா எடுத்திருக்கேன். பிங்கிற செட்டில் வந்து 2 எலிமெண்ட் இருக்குது, 1 2 இருக்குது. ஏல பார்த்தோன்னாக்கா 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஏபிசி இருக்குது. பியில் வந்து 2 எலிமெண்ட்ஸு 1 2 இருக்குது. ஏல வந்து என்ன இருக்குதுனாக்கா 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதா எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஜென்ரலாக ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷன் எவ்வளோ டிஃபைன் பண்ணலாம், அதே போல் அடுத்தது மெனி டு 1 ஃபங்க்ஷன் எவ்வளோ டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கும். நாங்கள் எடுத்திருக்க செட்டில் பியில் வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதா எடுத்திருக்கேன், 1 2. ஏங்கிற செட்டில் வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதா எடுத்திருக்கேன், ஏபிசி. ஸோ ஃபஸ்ட்டு 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது 1 வந்து ஏ கூட ரிலேட் பண்ணுறதா எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 1 ஏ கூட ரிலேட் ஆகி அப்புறம் 2 வந்து பி கூட ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கிது. 1 ஏ கூட ரிலேட் ஆகிறதுலே அடுத்தது 2c கூட ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ 1 ஏ கூட ரிலேட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஃபங்க்ஷன். அதே போல் 1 பி கூட ரிலேட் ஆகிற மாதிரி 2 ஃபங்க்ஷன் கிடைக்கும். 1 சி கூட ரிலேட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதை பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன். இதில் வந்து 1 வந்து பி கூட ரிலேட் ஆகிருக்கு, 2 ஏ கூட ரிலேட் ஆகிருக்கு. அதே 1 வந்து பி கூட ரிலேட் ஆகுது, 2 சி கூட ரிலேட் ஆகுது. ஸோ 1 வந்து பி கூட ரிலேட் ஆகிற மாதிரி 2 ஃபங்க்ஷன். அடுத்தது 1 சி கூட ரிலேட் ஆகிற மாதிரி 2 ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 1 வந்து சி கூட ரிலேட் ஆகுது, 1 சி கூட ரிலேட் ஆகிற மாதிரி 2 ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் ஒனில் 1 சி கூட 2 ஏ கூட, செகண்ட் ஒனில் 1 சி கூட 2 பி கூட. ஸோ 1 to 1 ஃபங்க்ஷன் டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் வந்து 6 கிடைக்குது. 6 1 to 1 ஃபங்க்ஷன் இருந்தது. அடுத்தது மெனி டு 1 ஃபங்க்ஷன் பார்க்கலாம். மெனி டு 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மோர் தென் 1 எலிமெண்ட் என்னது சேம் எலிமெண்ட் கூட ரிலேட் ஆகுது. ஸோ இங்கே நம்ம அப்படி எத்தனை ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடிச்சதுன்னா 3 முடியுது. 1 2 ரெண்டுமே ஏ கூட ரிலேட் ஆகிறது ஃபஸ்ட் ஒன், 1 2 ரெண்டுமே பி கூட ரிலேட் ஆகுது, 1 2 ரெண்டுமே சி கூட ரிலேட் ஆகுது.